நான் இப்போ எங்க போயிட்டு இருக்கேன்னா, காமாட்சி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு புதுசா ஒரு உணவகம் திறந்திருக்காங்க. அந்த உணவகத்தை சாப்பிட தான் போயிட்டு இருக்கேன். ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு. ம் நாட்டுக்கோழி குழம்பு நல்லா சுருன்னு இருந்துச்சு. மட்டன் குழம்பு தேங்காய் போட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவாட்டு தொக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் தொக்கு, ப்ரான் தொக்கு, மட்டன் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். நண்டு கிரேவி இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இலைய போட்டதுலேருந்து அடுத்து எப்போ என்ன வைப்பாங்கன்னு தெரியாமல் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தோம். மட்டன் சுக்கா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. அதனால் பக்கத்தில் வெஜிடேரியனுக்கு போட வச்சுருந்த பருப்பு பொடியை வாங்கி போட்டு அதையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. பருப்பு பொடியும் நெய்யும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்துச்சு. தொட்டுக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது வத்த குழம்பு கொடுத்தாங்க, வெஜிடேரியனுக்கு கொடுத்தது. அதுவும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு தூக்கு வச்சாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த இடம் எங்கே இருக்குன்னா ஆர்மினியன் ஸ்ட்ரீட், அதாவது நம்ம ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆர்மினியன் ஸ்ட்ரீட்டில் நல்ல ஜேன்னு இருக்கும் வீக் டேஸில். அங்கே தான் இந்த இடம் இருக்குது. இங்கே நல்ல பார்க்கிங் வசதிகளோட ஒரு இடம் செட் பண்ணியிருக்காங்க. இந்த காமாட்சி எக்ஸ்பிரஸ் புது கடையெல்லாம் ஒன்றும் கிடையாது, புது பிராண்டில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது பட்டுக்கோட்டை காமாட்சின்னு டி நகரில் இருக்கிற கடையோடைய 100 வருஷம் தான். காமாட்சி எக்ஸ்பிரஸை சாப்பிட்டாச்சு. கடைசியில் பார்த்தா நம்ம ஊரில் டி நகரில் இருக்க பட்டுக்கோட்டை காமாட்சியோட இன்னொரு பெரிய வருஷம் தான் அது. ஆர்மினியன் ஸ்ட்ரீட் வரைக்கும் போயிட்டு அந்த டிராஃபிக்கில் பார்க்கிங் நல்லா வச்சுருக்கிறாங்க, எல்லாம் வச்சுருக்காங்க. சாப்பாடும் அதே போல் எப்படி பட்டுக்கோட்டை காமாட்சியில் இருக்குமோ அதே தரத்தில் இருக்குது. குறிப்பாக டி நகர் பிரான்ச்சு நான் சொல்லுவேன். மற்ற பிரான்ச் நிறைய இடத்துல ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துட்டாங்க, அது மாதிரி இருக்குமான்னு தெரியாது எனக்கு. நிறைய இடத்துல குவாலிட்டி இல்லை. பட் டி நகரில் நல்லாயிருக்கும், அதே டேஸ்டோடு இங்கே தராங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா சர்வீஸ் வெரி புவர். எல்லாத்துக்குமே நம்ம கூப்பிட்டு கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. நான் அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக அந்த ஓனர்கிட்ட சொன்னேன். அவர் ஆமாங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க கூப்பிட்டு கேட்டால் தான் அதை தருவாங்கன்றாரு. இது எப்படி நல்லதுன்னு தெரில. பட் இது இப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் கஷ்டம் இந்த இடம். ஏன்னா நிறைய கூட்டம் வரக்கூடிய இடம் இது. ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஆர்மினியன் ஸ்ட்ரீட்டில். ஸோ அதனால் ஐ டோன்ட் நோ, இது சரியா இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக அந்த சர்வீஸ்னால பெரிய பாதிப்பு ஏற்படும். பார்த்துக்கிட்டோம்.